இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸ் பத்தி பார்த்துருவோம். நேற்று February 5 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டு 3%, சில்வர் 8% டிகிரீஸ் ஆகியிருந்தது. எம்சிஎக்ஸ் கோல்டு 10 கிராம்ஸோட பிரைஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 1,48,000 ருபீஸ். சில்வர் வந்து 1 kg 24,000 வரைக்கும் கம்மியாக இருந்தது. அண்ட் 1 kg சில்வரோட பிரைஸ் வந்து 2,42,000 ருபீஸ்ல இருக்கு. அடுத்தது டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,486 crores. மெயினா ஜேஎல்ஆரோட சைபர் அட்டாக்னால பார்த்தீங்கன்னா லாசஸ் வந்து அதிகமாகி இருக்கு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 25.8% கம்மியாக இருக்கு. அண்ட் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69,605 crores. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா -3,300 crores இருக்கு. சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா 22% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் நியர்லி 1,71,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஜேஎல்ஆர்ல சைபர் அட்டாக்னால 64 மில்லியன் பவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸப்ஷனல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 196 மில்லியன் பவுண்ட்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து அடிஷனல் எக்ஸ்பென்சஸா 260 மில்லியன் பவுண்ட்ஸ் வரைக்கும் ஆகியிருக்கு. யூஎஸ் டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வால்யூம் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் லோல இருக்கு. 2025ல ஜேஎல்ஆரோட டோட்டல் சேல்ஸ் வந்து 3,68,000 யூனிட்ஸ். அடுத்தது Yamaha EV செக்மெண்ட்ல என்டர் ஆகியிருக்காங்க. இந்த மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா EC06 அண்ட் இதோட பிரைஸ் வந்து 1,67,000 ருபீஸ். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷ் ஒயிட் கலர்ல இருக்கும். அண்ட் Yamahaவோட பிரீமியம் ப்ளூ ஸ்கொயர் ஷோரூம்ல செலக்ட் சிட்டிஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீட் வந்து 79 km/h அண்ட் சிங்கிள் சார்ஜ்ல 169 km போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரியோட வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 30,000 kilometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏர்டெலோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா Q3 FY26ல 6,630 crores. இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 55% டிக்ரீஸ் ஆகிருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஃபீஸ், எம்ப்ளாயி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஹையர் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னால ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் Q3 FY25ல ஏர்டெல் வந்து 14,781 crores ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருந்தாலும் ரெவன்யூ வந்து 19.6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53,981 crores. லைசன்ஸ் ஃபீஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,846 crores. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் Q3ல 243 ருபீஸ் இருந்தது. அது வந்து 259 ருபீஸாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.